ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ஆர்டிஸ்ட் பெஸ்ட். சினிமா ஆர்டிஸ்ட் பெஸ்ட்டில் இப்போ நான் பார்க்க போகிற திரைப்படம் என்னென்னா மோட்டல் டெஸ்டினோ திரைப்படம். இல்லை நான் 2024 இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரேசில் நாட்டு திரைப்படங்க. திரைப்படத்தின் டேரக்டர் சொல்லி பார்த்தீங்கன்னா கரீம் ஐனோஸ். திரைப்படத்தின் ஸ்க்ரீன் ரைட்டர் விஸ்லான் எஸ்மெரால்டோ. இந்த திரைப்படத்தில் இயாகோ ஜேவியர் எரோல்டோவை முதன்மை கதை பண்ணியிருக்காரு. அப்புறம் நட்டாலி ரோக்கா டயானாவோ அவங்களோட ஒரு முதன்மை கதாபாத்திரம். அதே மாதிரி ஃபேபுலோ சாங்கோஸ் எலியஸ் அவர் சப்போர்ட்டிங் ரோல் பண்ணியிருக்காரு. சரி, இங்கே மோட்டல் டெஸ்டினோ என்ன மாதிரி கதைகளும் பார்ப்பாங்க. படத்தின் நாயகனான எரால்டோ அவன் வந்து பார்த்திங்கன்னா பிரேசிலில் பேம்பினா அப்படின்ற ஒரு கேங்ஸ்டர், லேடி கேங்ஸ்டர்கிட்ட வேலை செய்யறான். இப்போ என்ன ஆகுதுன்னா அவனுக்கு வந்து எப்படியாவது இங்கேருந்து பணம் ஏதாவது வந்ததுன்னா நம்ம சவுபோலா, அதாவது பிரேசிலோடைய கேபிட்டல் இருக்குங்க, சிட்டி கேபிட்டல், அங்கே போய்ட்டு நம்ம வந்து நம்மளோட வாழ்வாதாரத்தை ரைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறான். பட் பேசிக்கலி இஸ் எ கேங்ஸ்டர். பட் இதில் என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த பேம்பினோ அவனுக்கு வந்து ஒரு அண்ணனும் இருக்காப்புல. இப்போ அவங்க வந்து பேம்பினோ என்ன சொல்கிறாங்க, இவனுக்கு வந்து ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க, இவனுக்கும் எங்கள் அண்ணனுக்கும் இந்த இடத்துல போய்ட்டு ஒருத்தனை வந்து நீங்கள் தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டாஸ்க் வந்து மறுநாள் காலையில் 2 பேரும் போய் பண்ணணும். இப்போ என்னென்னா அந்த டாஸ்க்கு பண்ணுறதுக்கு முன்னாடி நாள் ஒரு நைட்டு அவன் வந்து ஒரு ஜாலியாக ஒரு இடத்துல ஒரு பீர் சாப்பிட்டுட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணை பார்க்குறான். அந்த பொண்ணை பார்த்துட்டு அவன் கூட சரி என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து மோட்டல் டெஸ்டினோ அப்படின்ற ஒரு மோட்டலுக்கு போகிறாங்க. அந்த மோட்டல் பேர் என்ன மாதிரி மோட்டல் சொல்லி பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபார் செக்ஷுவல் ப்ளஷருக்காக தான். யார் வேணால் கூட்டு வரலாம். இட்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபார் செக்ஷுவல் ப்ளஷர், நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம். இதுதான் அந்த மோட்டலோட தாரக மந்திரம். இப்போ அந்த மோட்டலுக்கு போன அப்புறம் என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்டாக அன்னைக்கு காலைல அவனுக்கு கொடுக்கப்பட்ட மிஷனை முடிக்க முடியாமல் போயிடுது. ஏன்னா அவனை ஒரு பொண்ணு கூட்டு போகிறா இல்லைங்களா, அவன் வந்து பணம் எல்லாத்தையும் பிடிக்கிட்டு போயிடுறான். இதனிடையில் அவன் எப்படியும் அங்கே இருக்கிற டயானான்ற ஒரு அந்த ஹோட்டலோட ஒரு இந்த வேலை செய்கிறா, அவளை அந்த கேர்டேக்கராக இருக்கா, அவகிட்ட சொல்லிவிட்டு இவன் எப்படியோ ஓடி வந்துடுற பார்த்தா அவங்க அண்ணன் இறந்து கிடக்கிறான். இப்போ என்ன ஆயிடுச்சு, அவங்க அண்ணன் இறந்த அப்புறமா அவனுக்கு தெரியும் டெஃபினட்டாக நான் போகாதனால தான் அவ்வளோ பிரச்சனை. ஸோ அதனால் எப்படி இருந்தாலும் என்னை போட்டுருவாங்கன்னு தெரியுதுனால அவன் அங்கேருந்து தப்பிச்சு மறுபடியும் அந்த ஹோட்டலுக்கே போகிற சூழல் ஏற்படுது. இப்போ போன அவன் அந்த மோட்டலை விட்டு வெளியே போகிற சூழலுக்குள்ளே மாட்டிக்கிறான். அது உள்ளே தான் அவருக்கு சூழல் ஏற்படுது. அப்படி இருக்கும்போது அந்த ஹோட்டலில் டயானா அந்த கேர்டேக்கராக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எலியாஸ், அதாவது அந்த மோட்டலுடைய ஓனருடைய மனைவி. இப்போ என்ன ஆகுது, இவன் போன அப்புறமா அங்கே இவனுக்கும் டயானாக்காவும் என்ன மாதிரி உறவு ஏற்படுது. ஒன்று, எலியாஸு, டயானா அண்ட் எரால்டோ இவங்க 3 பேருக்குள்ளேயுமே ஒரு கேம் ஸ்டார்ட் ஆகுது. அந்த கேம் இறுதியில் இவங்களை எங்கே நிறுத்துது அப்படின்றது அந்த ஒட்டுமொத்த கதைக்களமேங்க. சரி, மோட்டல் டெஸ்டினோ பொறுத்த வரைக்கும் இது வந்து ரொம்ப ஒரு இந்த பிளாட்டை நம்ம கரெக்டாக சொல்லணும்னா நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும், நம்ம இதை போய் அடையணும்னு சொல்லிட்டு. பட் அந்த ஆசையை அடையிறதுக்கு நம்ம நிறைய இடங்களில் தப்பிச்சு போக வேண்டியதாக இருக்கும். வி ஹேவ் டு எஸ்கேப் ஃப்ரம் ஆல் த திங். நமக்கு வர எல்லா நெருடல், நம்மளுக்கு வர எல்லா சோதனைகளும், நமக்கு சொல்லப்போனால் நம்மளுக்கு வர எல்லா கஷ்டம் நம்ம தாண்டி தான் அந்த ஒரு ஆசையை அடையணும். பட் அது எங்கே நம்மளை நிறுத்துது அப்படின்றது தான் எங்கள் பாயிண்ட். ஸோ இதுதான் இந்த படம் பேசுறது. ஆசையை அடைவதற்காக ஒருவன் எவ்வளோ தூரம் எஸ்கேப் ஆகி போக வேண்டியிருக்கு அப்படின்றது தான் இந்த படத்துடைய பாயிண்ட். ஆனால் அந்த ஆசையை கண்டிப்பாகவே அப்படி எஸ்கேப் ஆகி போனால் அடைய முடியுமான்றது இந்த கேள்வி எழுப்புது. மிக முக்கியமாக எண்ட் ஆஃப் த டே ஃபேட்டு தான் பாயிண்ட். விதியை நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாதுன்றது தான் இந்த படம் சொல்கிற ஒரு விஷயமாகவும் நான் பார்க்குறேன். ஸோ இதுதான் இந்த படத்தோட மெயின் பிளாட். சரி, இந்த பிளாட்டை இது எப்படி கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விஷுவல் நரேட் பண்ணியிருக்காங்கன்னா இட்ஸ் ஸ்க்ரீன் பிளே வைஸாகவே இட்ஸ் எ எராட்டிக் ஃபிலிம். இட்ஸ் அ ஃபுல் அண்ட் ஃபுல் எராட்டிக் த்ரில்லர். இது பயங்கரமான எராட்டிக் இருக்குது படத்தில் வந்து. இது வந்து எல்லா இடங்களும் எராட்டிக்காகவே இருக்கும். அந்த பயங்கரமாக எராட்டிக்ன்றது உங்களுக்கு முகம் சொல்லிக்கிற மாதிரிலாம் இருக்காது. அந்த எராட்டிக் ஃபீல் வந்து அது இருந்துகிட்டே இருக்கும் அந்த படத்தில். அது வந்து இந்த படத்தோட ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸாக நான் பார்க்குறேன். ஏன்னா எராட்டிக் பாயிண்டில் இந்த படத்தை கதையை சொல்லணும்னு நினச்சது. ஒய் செக்ஸ் அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்குது. செக்ஸில் என்ன நம்ம இது பண்ணுறோம் அப்படின்னா வி ட்ரை டு எஸ்கேப் சம்திங் ஃப்ரம் திட். ஆர் 2 விஷயம் ஒரு அடையும்னு நினைப்போம். செக்ஸை நம்ம அடையணும்னு நினைப்போம், நம்ம எஸ்கேப் ஆகிறதுக்கும் செக்ஸை யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த பாயிண்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த மோட்டல் டெஸ்டினோ அப்படின்ற அந்த இடத்துல அது நடக்கிறது வந்து ஒரு ரைட்டிங்கில் அது ரொம்ப பிடிச்ச விஷயமா நான் பார்க்குறேன். இது 2 விஷயத்தை அது உள்ளே கொண்டு வந்தது. அந்த மோட்டலில் அந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் உள்ள ஏரியாவை சூஸ் பண்ண இடம் தட் வாஸ் ரியலி நல்லா இருந்தது ரைட்டிங்கில். ஸோ அதையும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அந்த பாயிண்ட்ஸ். இன்னொன்று, 2வது வந்து இந்த படத்தில் வந்து நமக்கு வந்து எந்த இடத்துமே சலிப்பு தட்டாமல் கொண்டு போகிறதுக்கு காரணம் இந்த படத்தோட திரைக்கதை ஒரு காரணம் தான். நமக்கு எங்கேயுமே போர் அடிக்காது, படம் அப்படியே மூவ் ஆகி போகும். பட் அதை தாண்டி என்ன முக்கியமான காரணம் பார்க்கணும், அந்த படத்தில் நடித்த 3 கதாபாத்திரங்கள் மிக முக்கியமான கதாபாத்திரங்கள் பண்ண அந்த 3 பேர் தான் பெஸ்ட். இயாகோ ஜேவியர், நட்டாலி ரோக்கா அண்ட் ஃபேபுலோ சாங்கோஸ். உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நிச்சயமாகவே ரொம்ப பிரமாதமான அந்த படத்தில். இதில் வந்து ஒருத்தர் சூப்பர் ஒருத்தர் கம்மியெலாம் கிடையாது. 3 பேரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக ரொம்ப கனகச்சு ரொம்ப பிரமாதமாகவே பண்ணியிருந்தாங்க நான் சொல்லணும். ஏன்னா
இதில் வந்து இந்த 3 பேரோட கேரக்டர்ஸ் தான் பாயிண்ட்டு. இந்த 3 பேருமே சென்ட்ரல் கேரக்டர்ஸ் வந்து இந்த கதையை நகர்த்தி கொண்டு போகிறதுல அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வெரி வெரி ஹியூஜ் பார்ட் ப்ளே பண்ணிருக்கு. ஏன்னா இதில் பெர்ஃபார்மன்ஸ்ன்றது நடிக்கிறது தாண்டி உடல் சம்மந்தப்பட்டதாகவும் இருக்குது. ஸோ அந்த உடல் சம்மந்தப்பட்டதாக இருக்கும்போது உடலை மட்டுமே ஒரு பார்க்குற ஆடியன்ஸை வந்து அங்கே அதுக்கு தாண்டி ஒரு பானாக மூவ் ஆகிடக்கூடாது இந்த படம். ஸோ அதை தாண்டி ஒரு விஷயம் பண்ணுற ஒரு பாயிண்ட் அங்கே இருக்குது. சரி, அதை வந்து ரொம்ப அழகாக அந்த 3 பேரும் பண்ணியிருக்காங்க. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து எல்லா இடத்துலையுமே ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. கனகச்சிதமாக அந்த கதாபாத்திரத்தை பொருந்திருந்தாங்க. இவன் தான் அந்த செகண்ட் ஹாஃபில் ஒரு 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 டேர்ன் ஆரம்பித்து அது எங்கே போய் முடிய போகுது அப்படின்னும் போது நூல் பிடிச்சி அடுத்தது என்ன எங்கே போய் நிற்க போகுது அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்து அதில் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப நல்லாவே இருந்தது. ஆக்சுவலி அதை நம்ம பார்க்கும்போது இது ஒன்றும் புதுசாக தெரியாது. சரி, ஆல்ரெடி நம்ம ஒன்றும் இது இந்த கதைக்களம் ஒன்றும் புதிய கதைக்களம்லாம் கிடையாது. அதாவது வந்து த்ரூ த கோர் பிளாட்டை தாண்டி நீங்கள் ஸ்டோரியாக பார்த்தீங்கன்னா, பட் ஆனால் இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அது ஒரு பாயிண்ட்லேருந்து கொண்டு போய் நிறுத்துனது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க 3 பேருமே. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு இயாகோ சேவியர், நட்டாலி ரோக்கா அண்ட் ஃபேபுலோ அசோகின்ஸுங்க. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் உயரிய விருதான பாம்டி ஒர்க்கு நாமினேட் ஆகிருக்குங்க. அதே மாதிரி க்யூர் பாம்புக்கும் இந்த படம் வந்து நாமினேட் ஆகிருக்குங்க. டெஃபினட்டாக நீங்கள் மோட்டல் டெசினோ படம் பாருங்கள். ஒரு நல்ல படத்தை பார்த்த திருப்தி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும், சந்தேகம் இல்லைங்க. மறுபடியும் தரவான உலக சினிமா ஆடியோ இல்லை ரீஜன் சினிமா ஆடியோ இல்லை ஷார்ட் ஃபிலிம் ஆடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.